அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வின் பேரருளால் புனித ஹஜ் பயணம் உலகம் முழுக்க துவங்கி இருக்கிறது. பல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுகிற ஹஜ் பெருவெளியில் நம்முடைய பகுதியில இருந்து சுமார் 1.25 லட்சம் ஹாஜிகள் கிளம்புகிறார்கள். 37,000 பேர் சுமார் தனியார் ஹஜ்ஜிகள் மூலமாகவும் மற்றவர்கள் சுமார் 1.25 லட்சம் பேர் ஹஜ் கமிட்டி மூலமாகவும் தங்களுடைய பிரயாணத்தை இந்த வாரத்தில் அவர்கள் துவக்குகிறார்கள். உலகம் முழுக்க ஹஜ்ஜி செய்யும் அத்தனை ஹாஜிகளின் ஹஜ்ஜையும் இவ்வாண்டு அல்லாஹ் ஹஜ்ஜை மக்பூலாக ஆக்குவானாக. அன்று பிறந்த பாடகனை போல பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் திரும்ப அல்லாஹ் அருள் புரிவானாக. என்னுடைய தலைப்பு ஹஜ் விளக்கம். அப்படின்னா பிற 8லிருந்து பிற 13 வரைக்கும் ஒரு 5 நாள் என்ன செய்யணுங்கிறத சுருக்கமா சொல்லி ஒரு நீண்ட நிறைவுரைக்கு நான் வழிவிட்டுருவேன். ஹஜ்ஜினுடைய விளக்கங்களை சொல்லுவதற்கு முன்னால் ஒரு 2-3 செய்தி. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகிறார்கள் 2 வரி ஹஜ்ஜை பத்தி. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய இஹ்யாவில் ஹஜ்ஜின் சாரம் என்று அதை சொல்லலாம். 1, கமாலுர் ரிக்கி ஃபில் ஹஜ். உலகத்தில் அல்லாஹ்விற்கு நாம் அடிமை என்பதை நிரூபிப்பதனுடைய பரிபூரணமான இடம் ஹஜ் மட்டும்தான். தொழுகையில் நான் அல்லாஹ்வின் அடிமை என்று நிரூபிப்பதை விட, நோன்பிலும் ஜக்காத்திலும் நிரூபிப்பதை விட ஹஜ்ஜில் தான் கமாலுல் உபூதியத் என்பது இருக்கிறது என்கிறார்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் சொல்லுகிற 2வது செய்தி மிகவும் உண்மையும் அதிர்ச்சியுமானது. என்ன தெரியுமா? அல் ஈமானு மஷ்கூகுன் லிமன் லா யாஷிகுல் ஹஜ். ஹஜ் ஆசைப்படலைன்னா அவனோட ஈமான் சந்தேகத்திற்குரியது என்று சொல்லுகிறார். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பாதுகாக்கணும். யாருக்காவது நான் ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசை வரலன்னா அவன் ஈமான் டவுட்ங்கறாங்க. சொல்லுவது இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எனவே ஹஜ்ஜின் ஆசை எல்லோருக்கும் வேண்டும். ஆசைப்படுபவர்களை எல்லாம் அல்லாஹ் அங்கு அழைத்துக் கொள்வான். நம் எல்லோருக்கும் அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. 2வது செய்தி, ஹஜ்ஜை பொறுத்தவரை நாம் அடிக்கடி கேட்கறது என்னன்னா, மீண்டும் மீண்டும் ஹஜ் செய்யும் வாய்ப்பை கொடு அப்படின்னு கேட்கிறோம். சில பேர் அங்கங்க மேடையெல்லாம் கூட சொல்றாங்க, ஒரு ஹஜ் போதுமல்ல, என்னதுக்காக போறாங்க. ஒரு தடவை ஃபர்து. அல் ஹஜ்ஜு மர்ரத்தன் ஃபர்துன் ஃபமன் ஸாத ஃபஹுவ ததவ்வு. அதிகமா செய்யறது நஃபில். ஆசை யாரை விட்டது? காதல் யாரை விட்டது? பொதுவா திரும்பி வர்றப்போ ஒரு தவாஃப் செய்வோம். அந்த தவாஃபுக்கு பேர் தவாஃபுல் விதான்னு பேர். அதுல என்ன கேட்போம் தெரியுமா? இந்த தடவை உள்ள ஹஜ்ஜ கடைசி ஹஜ்ஜா ஆக்கிறாத அப்படின்னு கேட்போம். அல்லாஹ் நிறைய பேருக்கு அதை கபூல் செஞ்சிடறான். இங்க இருக்கிற அஜித்துமார்கள்லாம் அப்படி கேட்டு கபூல் ஆகித்தான் தொடர்ந்து குத்தகைக்கு எடுத்த மாதிரி போயிட்டு இருக்கிறான். இப்போ எல்லாரும் அதைத்தான் கேட்போம். சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லாஹ் ஏற்கனவே 40-50 ஹஜ் முடிஞ்சிருச்சு. கூண்டு விழுந்த கிழவ மாதிரி வயசானவங்க தவாஃபுல் விதா செய்கிறார்கள். விதாயில கேட்கிறார்கள், யா அல்லாஹ் இதை கடைசி தடவையா ஆக்காத. பக்கத்தில் இருக்கிறவர் கேட்டார், அதான் 50 ஹஜ் முடிஞ்சிருச்சு, இனியும் இந்த தடவை கடைசி தடவை ஆக்காதன்னு கேட்கறீங்க. வயசாயிருச்சு, மூட்டு வலி முதுகு வலி எல்லாம் இருக்கும், இப்படி கூண்டு விழுந்ததுக்கு அப்புறமும் கேட்கறீங்களேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னாங்களா, நான் 40வது ஹஜ்ஜிலையும் செஞ்சுட்டு இருக்கிறப்ப இப்படிதான் முடிஞ்சேன் சொன்னான். பக்கத்துல இருந்துட்டு 40 முடிஞ்சல, இனி என்னன்னு கேட்டா, மவுத்து உள்ளவரையும் நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன், யா அல்லாஹ் இதை கடைசி தடவையாக ஆக்காதே. எல்லா ஹாஜியும் திரும்பி வருகிற அந்த தவாஃபில் அல்லது உம்ராவினுடைய கடைசியிலாக இருந்தாலும் விதாவுடைய நேரத்தில் அதைத்தான் கேட்கிறார்கள், இதை கடைசி தடவையாக ஆக்காதே. ஆக அல்லாஹ் ஹஜ் என்பதை ஒரு தடவை அல்ல
ஆயுளில் ஆசைப்படும் போதெல்லாம் மீண்டும் மீண்டும் செய்ய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. மூணாவது செய்தி அதான் சொன்னாங்க, பொட்டியில பொறுமை கொஞ்சம் எடுத்து வைங்க, தக்குவா கொஞ்சம் எடுத்து வைங்க லக்கேஜோட அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பொறுமை முக்கியம். வராத ஆளுக்கெல்லாம் கோபம் வர்ற இடம் அதுதான். வராத ஆளுக்கெல்லாம் கணவன் மனைவி போய் அங்க சண்டை போடாம மற்றவங்க ரொம்ப கம்மி. இங்கேயும் கணவன் மனைவி நிறைய போறீங்க, ஜோடியா வேற வந்திருக்கிறீங்க. அந்த அம்மாவும் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க ஆட்சிகள் வரிசையில். எல்லாத்துக்கும் கோபம் வரும். நான் ஒரு செய்தி சொன்னா சரியா இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு வர்றாங்க. 9 மனைவிகளும் ஹஜ்ஜுக்கு கூட வர்றாங்க. ரசூலுல்லாஹ் கூட எல்லா மனைவியும் வர்றாங்க. அபூபக்கர்லான்னு பார்த்தாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய லக்கேஜ் ரொம்ப பெருசா இருக்கு. இப்ப லக்கேஜ் எல்லாம் தனியா ஒரு ஒட்டகத்துல ஏத்தினாங்க. அந்த ஒட்டகத்துல ஒரு ஆளை போட்டாங்க. அந்த ஆளுக்கு வேலை என்ன தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் 2 பேருடைய லக்கேஜை மட்டும் அவர் கொண்டு வரணும். அவருக்கு வேற எந்த வேலையும் இல்லை. அவர் அதே மாதிரி ஒரு ஒட்டகம் ஃபுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மனைவிகளோடும் ஹஜ்ஜுக்கு வர்றதுனால அவர்களுடைய லக்கேஜ் அபூபக்கர்லானுடைய லக்கேஜ் 2யும் பேக் பண்ணி ஒரு ஆளை போட்டாங்க. வந்துகிட்டே இருந்தவர் வழியில தங்கினாங்க. துல்ஹுலைஃபாவை எல்லாம் தாண்டியாச்சு. ஏறாமுடைய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் அசந்துட்டாரோ என்னமோ தெரியல, ஒட்டவே எஸ்கேப் போயிருச்சு. அப்படியே யாரோ போய் சொன்னாங்க அபூபக்கர்லான்ட்ட, உங்க பொருள் ரசூலுல்லாஹ்வோட லக்கேஜ் எல்லாம் ஏத்திருந்தீங்கல்ல, ஒட்டகம் போயிருச்சு, அவர் அவுத்து விட்டாரு அப்படின்னாங்கல்ல. வேகமா அபூபக்கர்லான் எந்திரிச்சவங்க அவ்வளவு சீக்கிரம் பாய மாட்டாங்க. அந்த நேரத்துல பாய்ச்சிட்டாங்க. நேரா போய் பாய்ச்சி படான்னு அடிக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து கொண்டே பக்கத்தில் இருக்கிற சஹாபாக்களிடம், உந்துரு இலா ஹாதல் முஹரிமி யத்ரிபு குலாமஹு, நவர் ஏராம் கட்டன ஆளு பாரு, அவருடைய வேலைக்காரர் அடிக்கிறார் பாரு அப்படின்னு காட்டுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உந்துரு இலா ஹாதல் முஹரிம் யத்ரிபு குலாமஹு. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்ன உடனே திரும்பி வந்துட்டாங்க. அடிச்சுட்டு இருந்தவங்க வேகமா கோபம் எல்லாம் தனிச்சு திரும்பி வந்துட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒட்டகம் வந்துருச்சுன்னு வைங்களேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய லக்கேஜ் எல்லாம். நான் இங்க மாணவர்கள் உலமாக்கள் அதிகம் இருப்பதால் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அபூதாவூத் கிதாபில் இந்த நிகழ்ச்சியை பதிவு செஞ்சுட்டு தலைப்பு என்ன போடுறாங்க தெரியுமா? உந்துரு இலா ஹாதல், அதாவது பாபுல் முஹரிமி யுஅத்திபு குலாமஹு. இதான் பாபுக்கு தலைப்பு. ஒரு இஹ்ராம் கட்டியவர் தன் வேலைக்காரரை ஒழுங்குபடுத்தும் பாடம். யாரோ போய் அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்களாம், அவர் அடிக்கத்தானே செஞ்சாரு, நீங்க பாபுல் முஹரிமி யத்ரிபு குலாமஹுன்னு போடணும், நீங்க யுஅத்திபு குலாமஹுன்னு போட்டுக்கிறீங்கன்னு கேட்டாங்களாம். அபூபக்கர் அடிக்கிறாருன்னு தலைப்பு போட முடியும். சஹாபாக்களுடைய கண்ணியத்தை நான் பேரணும் அல்ல, அபூபக்கர் அடிக்கிறதாவெல்லாம் நான் போட மாட்டேன். ரசூலுடைய ஒட்டகம் போனதுன்னு அவருக்கு வந்த வேகம். பாபுல் முஹரிமி யுஅத்திபு குலாமஹுன்னு தலைப்பு போட்டு அபூதாவூதிலே இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். இது சொல்ல வந்தது என்னன்னா, கோபமே வராத அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பொங்கி எழுந்து பாயறாங்கன்னா இவர் நாமெல்லாம் எம்மாத்திரம்? கோபம் வரும், சண்டை சச்சரவுக்கு அங்கே வழிவகைகள் பிறக்கும். ஆனாலும் பொறுமையோடு ஹஜ் செய்ய வேண்டும். அப்படி செய்ய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. நான் ஹஜ்ஜுக்குள்ள போயிடுறேன். குறுகிய நேரத்தில் 5 நாள் மட்டும் சொல்ல போறேன். அன்புக்குரியவர்களே, பிறை 8 ஆயிடுச்சு. ஹஜ்ஜுக்கு போயாச்சு, பிறை 8 ஆயிடுச்சு. இந்த 8 அன்னைக்கு காலையில மினாவுக்கு போவோம். நான் ஹஜ்ஜுக்கு போறவங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஹஜ்ஜின் தத்துவங்களை பேச நான் வரவில்லை, என்ன செய்யணும்னு மட்டும் சொல்றேன். அப்போ பிறை 8 அசர்த்து வார்த்தை முதல்ல உம்ராவுக்கு சொன்ன மாதிரி நகமுடி எல்லாம் கடைஞ்சு குளிச்சு முடிச்சிடணும் மக்காவுடைய. அவ்வளவுதான், ஏறாம கட்டியாச்சு. நாம போக போறோம். நேரா மினாவுக்கு போவோம். அல்லாஹு அக்பர். மினா உலகத்தினுடைய சொர்க்க பூமி. மினா தாயினுடைய கருவறை என்று எழுதுகிறார்கள் உலமாக்கள். ஜும்மாவுல கூட மெதுவா கொஞ்சமா சொன்னோம். ஒரு தாயின் கருவறை சின்ன பலூன். குழந்தை வளர 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 கர்ப்பம் அப்படியே விரிந்து 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 9-10 மாதம் ஆக 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 வயிறு பெரிதாகும் அல்லவா.
மினா எவ்வளவு பேர் உள்ள போனாலும் அப்படியே விரிந்து 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 தாங்கும். சுமார் 30-35 லட்சம் பேர்த்த ஒரு மினா உள்ளே வாங்கி கொள்ளும். தாயின் கருவறையை போல் மினா. மினாவினுடைய மைதானம் அல்லாஹ்வினுடைய அற்புதங்கள் வெளிப்படுகிற அருமையான இடம் அது மினா என்பது. மினாவிற்கு போய்விடுகிறோம், எஹ்ராம் கட்டி விட்டோம். நாம இப்ப செய்ய வேண்டிய வேலை அநேகமா காலையில தான் போவோம். நைட்டே போயிட்டு ஃபஜ்ர்ல இருந்து தொழுவோம். பிற 8 அன்னைக்கு ஃபஜ்ர், லோஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா, அடுத்த நாள் ஃபஜ்ர் 6 வக்து வச்சுக்குவோம். 6 வக்தும் தனித்தனியாக ஜமாஅத், தனித்தனியாக ஜமாஅத். ஹாஜிகளினுடைய வாயில தல்பியா இருந்து கொண்டே இருக்கும். எஹ்ராம் கட்டினதிலிருந்து தல்பியா. இந்த தல்பியா எப்ப ஸ்டாப் ஆகும் இப்பவே சொல்லிடுறேன். முதல் கல் எரியும் போது ஸ்டாப். 10வது நாள் பிறையில முதல் கல் எறியும் போது ஸ்டாப் ஆகும். அதுவரையும் தல்பியா. ஹாஜி தல்பியா ஓதிக்கொண்டே இருப்பான். எல்லா வக்தும் மினாவிலே தொழ வேண்டும். மினா அற்புதமான ஒரு இடம். இந்த நாளுக்கு யௌமு தர்வியான் பேர். தண்ணீர் சேகரிக்கும் நாள். அது என்ன யௌமு தர்வியா? அந்த காலத்துல நாளைக்கு போக போற அரஃபாவுல தண்ணி கிடைக்காது. அதனால என்ன செய்வாங்கன்னா எல்லாம் மினாவுல தான் தண்ணி பிடிப்பாங்களாம், அத்தனை பேருமே. அதனால பிறை 8க்கு பேரு என்ன பேருன்னா தண்ணீர் சேகரிக்கும் நாள் அப்படின்னு பேரு யௌமு தர்வியா. அன்னைக்கு எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு மறுநாள் அரபாவுக்கு போவாங்க. காரணம் அரபாவிலே தண்ணீர் கிடைக்காது என்கிற காரணத்தால். இப்ப யௌமு தர்வியாவினுடைய ஒரு நாள் நாம இருக்கிறோம். நாளைக்கு நாளைக்கெல்லாம் பட போற கஷ்டத்துக்காக இது அட்வான்ஸ் ரெஸ்ட். படாத பாடு படணும், நடக்கணும், ஓடணும், அங்கங்க சுத்தணும், உணவுகள் முன்பின் ஆகும். அதனால இதுக்கெல்லாம் தயார் பண்ற மாதிரி ஒரு நாள் ரெஸ்ட் நீங்க மினாவில் இருந்து தொழுது கொண்டு மினாவிலே தல்பியா ஓதி கொண்டு இருக்க வேண்டியதுதான். மினாவை சொல்லுகிற போது நான் சொல்ல வேண்டும், கல்லறிவதற்கு பக்கத்தில் நல்லா சொல்றதுன்னா 3 ஷைத்தான் என்று சொல்லுவார்கள் உங்களுக்கு. அதில் சிறிய ஷைத்தானுக்கு கல்லறிகிற இடத்தில் அதற்கு நேராக மஸ்ஜிதுல் ஹைஃப் என்ற ஒரு பள்ளி இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினாவுக்கு வந்தவுடன் பிறை 8 அன்று 5 வக்துகள் அந்த மஸ்ஜிதுல் ஹைஃபிலே ரசூலுல்லாஹ் தொழுதிருக்கிறார்கள். நபிமார்களில் 70,000 பேர் அங்கே தொழுததாக ஒரு குறிப்பு இருக்கிறது. மஸ்ஜிதுல் ஹைஃப் வரலாறு நிறைந்த பள்ளி. சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனை ஆயிரம் மலக்குகளின் இடம் மஸ்ஜிதுல் ஹைஃப். முடிந்தால் எந்த டென்ட்ல இருந்தாலும் மஸ்ஜிதுல் ஹைஃபிலே போய் சும்மா ஒரு 2 ரக்காயத்து தொழுதுட்டு வரலாம். இந்த மினாவுக்கு அடுத்த இடத்துக்கு பேரு முஸ்தலிஃபா. இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு இடம் இருக்கு, வாதிய முஹஸ்ஸர்னு அதுக்கு பேர். அதுதான் மினாவுடைய எல்லை. நீங்க போர்டு பார்த்திருப்பீங்க, மினா ends here அப்படின்னு போட்டிருக்கும், முஸ்தலிஃபா starts here அப்படின்னு போட்டிருக்கும். அந்த இடத்துக்கு பேர் வாதிய முஹஸ்ஸர். அங்க வேகமா பாஸ் ஆனாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஒண்ணுமில்ல, யானைப்படையோடு வந்த அப்ரஹாவை அல்லாஹ் அழித்த இடம் வாதிய முஹஸ்ஸர். மினாவுக்கும் முஸ்தலிஃபாவுக்குமான இடையில இருக்கிற அந்த எல்லை கோடு, அதுதான் எல்லை கோடு. அப்ரஹாவுக்கு அல்லாஹ் தஆலா அபாபில் பறவையை இறக்கி வைத்தான். புதுமுதில்ல, அபாபில் பறவையை அல்லாஹ் இறக்கி வைத்தான். அந்த அபாபில் பறவைகள் இறங்கி அவனுக்கு அழிவு வந்த நாள் அந்த இடம் வாதிய முஹஸ்ஸர். மினாவிலே இவைகளெல்லாம் அங்கே இருக்கிறது. அல்லாஹ் இவற்றுக்கு மத்தியில டென்ட்ல நம்மளை படுக்க வச்சிருக்கான். அதாவது கபூர்ல போய் படுக்கிறதுக்கான ட்ரைனிங். கபூர் கூட பெருசா இருக்கும். மினால நம்ம கொடுத்துருக்கிற இடம் அந்த பெட் இருக்கு, அது அளப்பா இருக்கும். இப்படி படுத்துட்டு கையை போடலன்னா கீழே தான் போடணும். அது கரெக்டா? ஆமா, அடுத்த ஆள் மேல கை படுங்கிறாங்க. அது அனுபவம். இப்போ அன்பிற்குரியவர்களே, மினாவிலே நாம் லுஹுர், அஸ்ர், மக்ரிப், இஷா, ஃபஜ்ர் இவைகளை எல்லாம் அங்கே அன்றைக்கு நாம் நிறைவேற்றுகிறோம். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொன்ன இந்த வாதிய முஹஸ்ஸரை கிராஸ் பண்றப்போ மினாவுக்கும் முஸ்தலிஃபாவுக்கும் இடையில வேகமா நடந்திருக்காங்க. திடீர்னு வேகம். ரசூலுல்லாஹ் ஏன் வேகம்னு, இது வாதிய முஹஸ்ஸர், அவராக அடிக்கப்பட்ட இடம், அவனுக்கு வேதனை இறங்கிய இடம்னு சொன்னாங்க. சரி, பிறை 8 மினாவுல இருக்கும். திரும்ப ஒரு தடவை சொல்றேன், பிறை 9 மட்டும் விட்டுருங்க. 8ல இங்கதான் இருப்போம், 10 பகல்ல இங்க இருப்போம், 11ல இங்கதான் இருப்போம், 12 இங்கதான் இருப்போம். 4 நாள் மினாவுல தான் நம்ம இருக்கோம்.
ஆக நாம் இஹ்ராம் கட்டி குளிச்சு முடிச்சு 2 ரக்காய் தொழுது உம்ராவுக்கு செஞ்ச மாதிரியே செஞ்சுட்டு தான் இங்க வந்திருக்கோம். துஆவும் செஞ்சிருக்கோம், நியத்து பண்ணியிருக்கோம். அல்லாஹும்ம இன்னி உரீதுல் ஹஜ்ஜ ஃபயஸ்ஸிர் லி ஃபதகப்பல் மின்னி. அல்லாஹ் ஹஜ்ஜை நியத்து செய்து விட்டேன், எனக்கு அதை லகுவாக்கி கொடு, அதை கபூல் செய்து கேட்கிறோம். அதற்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, ஹஜ் 3 வகை இருக்கிறது. வெறும் ஹஜ் மட்டும் பண்றது, உம்ராவே இல்லை, அது பேர் இஃப்ராத். இன்னொன்னு ஹஜ் உம்ரா ரெண்டையும் கோம்போ ஆஃபர்ல பண்றது. இடையில இஹ்ராம களையவே கூடாது, அப்படியே நான் ஸ்டாப்பா ஒரே இஹ்ராம் ஹஜ் உம்ரா. இது பேரு கிரான். நாமெல்லாம் பண்றது கொஞ்சம் இலகுவானது, சொகுசானது. என்னன்னா ஃபர்ஸ்ட் உம்ராவை முடிச்சுட்டு நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு மாறிடுவோம், அதுக்கப்புறம் ஹஜ்ஜுக்கு இது பண்ணிட்டு வருவோம். இது பேரு தமத்தோ. நல்லா கவனிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஹஜ் கிரான். கிரான் நான் ஸ்டாப்பா பண்ணிட்டாங்க, உம்ராவும் ஹஜ்ஜும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் செஞ்ச ஹஜ் வாழ்க்கை முழுக்க இஃப்ராத், தனி ஹஜ். அவங்க உம்ரா செய்யல, தனியா வந்தாங்க உம்ராவும், இதுல செய்யல. நாம் இந்த ரெண்டையும் செய்கிறோம். ஃபர்ஸ்ட் உம்ரா செஞ்சிருவோம், அப்புறம் நார்மல் ஆயிருவோம், அதுக்கப்புறம் ஹஜ் செய்வோம். ஆக பிற 8 வேலைகள் எல்லாம் நமக்கு முடிந்து விட்டது. தல்பியாவை ஓதிக்கொண்டே இருப்போம். 6 வக்துகள் ஏறத்தாழ 8வது நாள் ஃபஜ்ர் டு 9வது நாள் ஃபஜ்ர் வரையும். முசாஃபிரா இருந்தா, முசாஃபிர்னா பிரயாணியா இருந்தா அவங்க 2 ரக்காத்துகள் தொழுது கொள்வார்கள் மினாவில. இல்லன்னா ஜமாத் அங்க டென்ட்ல எப்படி நடக்குதோ அதே மாதிரி நீங்க தொழுதுக்க வேண்டியதுதான். 4 ரக்காய் தொழுத 4 ரக்காய் தான். அதுக்காக அங்க ஒரு சட்டை போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. அன்பிற்குரியவரே, வாருங்கள். அடுத்து 9வது நாள் காலையில உங்களை கூட்டு போயிட்டாங்க அரபாவுக்கு. சுருக்கமா சொல்லிடுறேன், அரபாவுடைய நேரம் ஸ்டார்ட் ஆகிறது சுமார் 12 மணிக்கு. சவாலுடைய உச்சியுடைய நேரம். அப்பிருந்து மக்ரிப் வரையும் நான் ஸ்டாப்பா துவா செய்ய வேண்டியது இருக்கு. விடாம இந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டியது இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அரபா அன்னைக்கு மன்னிக்கிற மாதிரி வருஷத்துல எந்த நாளும் மன்னிப்பதில்லை. அது 27 இருந்தாலும் சரி, பெருநாளா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, ரமலானா இருந்தாலும் சரி, அரபா அன்னைக்கு மன்னிக்கிற மாதிரி லா யக்ஃபிருல்லாஹு யௌமன் கமா கஃபர யௌம அரபா. அரபாவுடைய நாள் மாதிரி மன்னிக்கிறது இல்லை. நான் அப்படியே ஒரு நிறைய ஹஜ்ஜுகள் செஞ்ச ஒரு பெரியவங்க பேர் சொன்னேன். யாருங்க? சுஃபியான் தௌரி ரஹ்மஹுல்லாஹ். அவங்கள்ட்ட தான் கேட்டாங்க, மன் அஸ்பஹு ஹாலன் ஃபில் ஹஜ். ஹஜ்ஜில வந்திருக்கிறவங்கள ரொம்ப மோசமானவங்க யாருன்னு கேட்டாங்க. சுஃபியான் தௌரி ரஹ்மஹுல்லாஹ் சொன்னாங்க, அரபாவுல கூட என் பாவத்தை எவன் மன்னிக்க மாட்டான் அல்லான்னு நினைக்கிறானோ அவன் தான் துர்பாக்கியசாலி. ஏன்னா யாருடைய பாவம் அது அதது ரமணி வகதுல் அம்தார், மழைகளின் துளிகள் அளவு இருந்தாலும், மணல்களின் துகள்கள் அளவு இருந்தாலும், எவ்வளவு பாவம் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். சைத்தான் தன் தலையில மண்ணை வாரி போட்டு கொண்டு அவன் அழுவுற அளவுக்கு அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான் என்று வருகிறது. அங்க கூட மன்னிக்க மாட்டான்னு நினைக்கிறது கூட தப்பு. நான் இடையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹஜ்ஜையும் சொல்லிக் கொண்டு வருகிறேன். மினாவுக்கு வந்தார்கள். அங்க எங்க இருந்தாங்க என்னன்னு சொல்லிட்டோம். ஹைஃபுல இருந்தாங்க பக்கத்துல. 5 வக்த் அங்கதான் தொழுதாங்க ஹைஃபுல. அரபாவுக்கு வந்துட்டாங்க. கரெக்டா ஜபானுடைய நேரம் தான் ரசூலுல்லாஹ் உள்ள வந்தாங்க. ரசூலுடைய ஹஜ்ஜை தத்ரூபமாக வர்ணிக்கக்கூடிய உடனிருந்த ஹாஜிகள் அவர்கள் சொல்லுகிற செய்திப்படி இன்னைக்கு அங்க ஒரு பள்ளிவாசல் இருக்கு. மினாவுல ஹைஃப் இருக்கிற மாதிரி அங்க ஒரு நபீரான ஒரு பள்ளி இருக்கு. பாரம்பரியமான புகழ்பெற்ற பள்ளி. அங்கதான் வெள்ளிக்கிழமையா இருந்தா குத்பாவெல்லாம் ஓதுவாங்க. நபீராவினுடைய கிப்லா இருக்கிற சுவருக்கு பின்னால் இன்னைக்கு உள்ள டேட்ல அந்த இடம் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபாவிலே வந்தவுடன் தங்கிய இடம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபாவை பெருவாய்ப்பாக கருத சொன்னார்கள். அல் ஹஜ்ஜு அரபா, ஹஜ் என்பதே அரபா தான் என்றார்கள். அல்லாஹு அக்பர். இதை செய்ய வேண்டிய வேலை மிக முக்கியமா துவா. அதுக்கு முன்னாடி ஒண்ணு, லோர் டைம் வந்த உடனே, உச்சி வந்த உடனே ஒரு பாங்கு சொல்லி 2 காமத்து சொல்லி, அதாவது ஒரு காமத்துல ஒரு தொழுகுவோம், இன்னொரு இகாமத்துல அசர் தொழுகுவோம். 2யும் லோர் நேரத்திலேயே தொழுதுருவோம். அட்வான்ஸா தொழுதல் தொழுது முடித்து விட்டு அப்ப இருந்து நமக்கு ஆரம்பம் மக்ரிப் பாங்கு வரையும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா வந்த உடனே துஆ செஞ்சது எப்படின்னு ரசூலுல்லாஹ்வுடைய ஹஜ்ஜினுடைய பாடத்துல வருது. நின்னுட்டு துஆ செஞ்சிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாகிஃபன் யதைஹி கல் முஸ்தத்இபி லித்தஆம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையேந்துகிற போது ரப்பிடத்தில் நின்று கொண்டு மன்னிப்பு கேட்டார்கள். யா அல்லாஹ் மன்னித்து விடு, மன்னித்து விடு, மன்னித்து விடு. ஆனா என்ன தெரியுமா, முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட ரசூலுல்லாஹ் அரஃபாவிலே நின்று கொண்டு அதுவும் கை எந்த மாதிரி ஏந்திருக்காங்க அப்படின்னு ஹதீஸ்ல வருது. நான் முன்பு சொன்ன ஹஜ்ஜினுடைய பாடத்தினுடைய கிதாப் அபூதாவுதிலே பார்க்கிறோம். அபூதாவுதிலே இப்படி வருது, ரிஸ்க்குக்கு கையேந்திர மாதிரி ரசூலுல்லாஹ் வச்சிருந்தாங்களாம் நின்றுட்டு இருக்கிறப்போ. ரிஸ்க்குக்கு ஒரு முசாஃபிர் யாராவது ஒரு யாசகர் நம்மளோட கையேந்திரா எப்படி காட்டுவோம், கல் முஸ்தத்இப்னு வருது ஹதீஸ்ல. முஸ்தத்இப்னா சாப்பாடு போடுங்கிறவன் இப்படி நீட்டுவானா இல்லையா? நின்ற நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவிலே உணவுக்கு கையேந்துவது போல் ரப்பிடத்திலே கையேந்தி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். நான் ஸ்டாப்பா துஆ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவிலே துஆ கேட்டதில் பெரும் பகுதி பாவ மன்னிப்பு. ஆனா எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில பேர்லாம் ஆஜிகள் அரஃபால போய் நோன்பு வைப்பாங்க. நிறைய பேர் வைக்கலாம். சில உலமாக்கள் குளிர்காலமாக இருந்தால் நல்லது, கோடை காலமாக இருந்தால் தவிர்க்க வேண்டும் என்று எழுதுகிறார்கள். ரசூலுல்லாஹ் அரஃபால நோன்பு வச்சாங்களா யாருக்கும் தெரியல. டெஸ்ட் பண்ணணும். என்ன பண்றது? அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மனைவிக்கு பேர் உம்முல் ஃபதல். அவங்களுக்கு தான் இந்த சந்தேகம், நோன்பு வச்சிருப்பாங்களோ என்னமோ. ஏதாவது சாப்பிட்டா குடிச்சா கண்டுபிடிச்சிடலாம். அரஃபாவில் வந்து இறங்குனதுல இருந்து துஆ செஞ்சுட்டே இருக்கிறாங்க. நோன்பு வச்சிருக்காங்களா இல்லையான்னு தெரியலையே, என்ன பண்றது அப்படின்னு. உம்முல் ஃபதல் என்ன பண்ணாங்க, ஒரு சின்ன தம்பிட்ட ஒரு கோலையில தண்ணியோ பாலோ கொடுத்து ரசூலுல்லாஹ் கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாதா யார் எதுக்கு கொண்டு வர்றாங்க அப்படின்னு. கொண்டு வந்த உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பக்கம் பார்த்தாங்க. உம்முல் ஃபதல் தான் கொடுத்து அனுப்பிச்சது. வாங்கி தண்ணியை ரசூலுல்லாஹ் குடிச்சாங்க. உம்முல் ஃபதல் சொல்றாங்க, வகான நபியு லா யஸூமு யௌம அரஃபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவிலே நோன்பு வைக்க மாட்டார்கள். அரஃபாவில் அவங்க நோன்பு வைக்கல. அப்ப வைக்க கூடாதுங்கிறீங்களா? குளிர்காலத்தில் வைத்துக் கொள்ளலாம் என்று அனுமதிக்கிற பல மார்க்க அறிஞர்கள் கோடை காலத்தில் அதனால் ஒரு தொய்வு ஏற்பட்டு அரஃபாவினுடைய இபாதத்திற்கு இடையூறாக கூடாது என்பதால் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் மார்க்க அறிஞர்கள். ஆக அரஃபாவில் நம்ம தொழுது முடிச்சிட்டோம். நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த ரெண்டு வேளையும் ஒன்று சேர்ந்து தொழுகிறது இதெல்லாம் ஜமாத்தோடு தொழுதான். தனியா தொழுதா இந்த சலுகை இல்லை, ஜமாத்தோடு சேர்ந்து தொழுகணும். கொஞ்சமாவது அரஃபாவிலே நிற்க வேண்டும். பக்கத்தில் ஜபலுர் ரஹ்மா என்ற ஒரு மலை இருக்கிறது. வாய்ப்பு இருந்தா ஒரு 4-5 பேரை சேர்ந்து வேணா அங்க போயிட்டு வாங்க. அங்க போறேன்ற பேர்ல சில பேர் தொலைச்சு போயிட்டு இஷாவுக்கு தான் வருவாங்க. நிறைய பேர் அப்படி போயிட்டு வராத ஆளுங்கள்லாம் உண்டு. நிறைய பேர் அஜித்தும் காணாம போயிருக்காரு போல இருக்கு. இப்போ அரபாவில் ஜபலுர் ரஹ்மத்துக்கு போறவங்கிற பேர்ல எங்கேயாவது எல்லா டென்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால வழி தவறுவதற்கு வாய்ப்பு உண்டு. முடிந்தால் அங்கே போகலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேயும் நின்று துஆ செஞ்சாங்க. அங்க நின்று உரையாற்றி இருக்கிறார்கள். அவர்களோடு ஹஜ்ஜுக்கு வந்திருந்த புகழ்பெற்று அவர்களுடைய கஸ்வா ஒட்டகத்தின் மீது நின்று கொண்டு சுமார் 1,16,000 பேருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்றி இருக்கிறார்கள். இப்போ மக்ரிப் வரையும் துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். தனியா கூட்டா உட்கார்ந்து நின்று படுத்து. அங்க அரபால மரமா இருக்கும், சின்ன சின்ன மரமா இருக்கும். டென்ட்டை விட்டு வெளியே வந்தா எல்லா மரத்துக்கு கீழே நின்று துஆ செய்யலாம். குடும்பத்தோட குழந்தைகளோட துஆ செய்யலாம். எல்லாம் சேர்ந்து செய்யலாம், தனியா செய்யலாம். யார் துஆ செஞ்சாலும் ஒரு விஷயம் உங்களுக்கு மட்டும் கேட்கக்கூடாது, பூரா துனியாவுக்கும் கேட்கணும். எவனுக்கும் எதிராக பத்துவாவும் அங்க போய் செய்யக்கூடாது. அங்க போய் பத்துவாவெல்லாம் செய்ய வேணாம். அங்க எல்லாத்துக்கும் நல்ல துஆ செய்யுங்க. இல்ல ஒருத்தன் இங்க நாட்டுல நாசமா போகணும்னு எல்லாம் கேட்கறாங்களே, அதை கேட்டுடலாம். அதை மிஸ் பண்ண வேணாம். அது என்னமோ தெரியல, பேரு சொல்லாமையே புரிஞ்சுக்கிறீங்க. இது ஒரு பெரிய பரக்கத்து. ஆக துஆ செய்து விட்டு வர வேண்டும். துஆ உலகளாவிய உம்மத்திற்கு செய்ய வேண்டும், எல்லாருக்கும் செய்ய வேண்டும். குறிப்பாக உங்கள் குடும்பம், உறவு எல்லாருக்கும் துஆ செய்ய வேண்டும். துஆவில சுருக்க கூடாது.
மகரிபு வரையும் அங்க இருக்கணும். மகரிபுக்கு முன்னாடி போகக்கூடாது. மகரிபுக்கு முன்னால் போய்விட்டால் ஒரு ஆடு அறுத்து குர்பானி கொடுக்கிற அது குற்றச் செயலாக கருதப்படும். இதெல்லாம் அரபாவினுடைய விஷயத்தில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான செய்திகள். அன்னைக்கு மகரிபுல கிளம்புறோம். மகரிபுல கிளம்பணும்னா நாம முஸ்தலிஃபான்னு ஒரு இடத்துக்கு போவோம். ட்ரெயின்ல போறவங்க 15வது நிமிஷம் மகரிபு வக்து முடியறதுக்குள்ளேயே போயிடுவாங்க. பஸ்ல போறவங்க சமயங்கள்ல 9 மணி 10 மணிக்கு போவாங்க. ரொம்ப தூரம் இல்லைங்களா, வெறும் ஒரு 5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் தான் இருக்கும். 9 கிலோமீட்டர் அவ்வளவுதான் இருக்கும் பக்கத்துல இடம். ஆனா நான் சொன்ன மாதிரி 30-35 லட்சம் பேருடைய பஸ் எல்லா வழியிலையும் போகணும்னா பயங்கரமான டிராபிக் ஆகும். நாங்க 2 மணிக்கெல்லாம் போயிருக்கோம். நைட்டு 9 கிலோமீட்டர் தான் பக்கத்துல உள்ள இடத்துக்கு. பஜ்ருக்கே போயிருக்காங்க. நேரா போய் பஜ்ரு தொழுதுட்டு அப்படியே போயிட வேண்டியதான் போல தெரியுது. அங்க பஜ்ரு வரைக்கும் தான் இருக்கணும் நைட்டு. எது அது முஸ்தலிஃபான்னு பேர். நான் எல்லா இடத்தையும் சொன்ன மாதிரி சொல்லிடுறேன். அங்க ஒரு பள்ளிவாசல் இருக்கு, அதுக்கு மஷாருல் ஹராம்னு பேர். குர்ஆன்ல வருது. இப்ப நம்ம மகரிபுல ஓதணும். இந்த மஷாருல் ஹராம்ங்கிற பள்ளிவாசல் அங்க இருக்கு. முடிஞ்சா தொலைச்சு போக மாட்டோம் நம்பிக்கை இருந்தா போயிட்டு வாங்க. இல்லைன்னா எங்கேயாவது எல்லாம் கூட்டா தங்குற இடத்துல தங்கிருங்க. முஸ்தலிஃபால என்ன செய்யணும்? நாம இன்னும் மகரிப் தொழுகையில போய் சேர்ந்த உடனே ஒரு பாங்கு ஒரே காலத்து சொல்லிட்டு நம்ம முதல்ல மகரிபை தொழுவோம். சுன்னத்து நபில் எல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் இஷாவை தொழுவோம். அதுக்கப்புறம் தான் எல்லா சுன்னத்து நபில வித்திர எல்லாம் தொழுவோம். மகரிபையும் இஷாவையும் தொழுது முடித்து விட்டு ஏதாவது திக்ரு அது இது பண்ணலாம். ஒரு முக்கியமான வேலை ஒன்று இருக்கு. அன்னைக்கு நைட்டு ஒரு 70 கல்லு பொறுக்கணும். 70 கல்லு சின்ன சின்ன கல்லா சைத்தான அடிக்கிறதுக்காக பொறுக்கணும். அது அந்த கல்லு வந்து களிமா விரலுக்கும் கட்ட விரலுக்கும் இடையில நிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு கல் இருந்தா போதும். சைத்தான் மேல உள்ள கோபத்துல இந்த பெரிய கல்லாம் தூக்கக்கூடாது. சில பேர்லாம் அங்க அவ்வளவு கோபம் வரும். இங்க ஏர்போர்ட்ல வரும்போதே கூட்டிட்டு வந்துடுறாங்க. சின்ன கல்லா எடுத்து 70 கல்லு பையில போட்டு வச்சுக்கணும். இதுதான் வேலை. 2 வருஷம் தொழுகிறதும் 70 கல்லு மட்டும்தான் வேலை. மீதி நைட் அங்க படுத்துருப்போம். என்ன சுகங்கிறீங்க? எங்க படுத்துருப்போம் வரீங்களா? ரோட்ல தான். ஏறாம் ட்ரெஸ் கீழே ஒரு புடி மேல ஒரு புடி. ரோட்ல ஆண்டவன் மவனை படுறான்னு ஊட்டி விட்டுருவான். எல்லா உலகமே படுத்திருக்கும். இந்த சில பேர் 10 லட்சம் கொடுத்து அச்சுக்கு வர்றாங்கல்ல, அவங்க பக்கத்துல தான் படுத்துப்பாங்க. இந்த 3 லட்சத்துல அச்சுக்கு போயிருக்குதுல்ல, நம்ம அச்சுக்க முடிய ஆச்சு அதுவும் பக்கத்துல தான் படுத்துருவோம். சமயங்களை 2 பேரும் பேசிக்குவாங்க. நமக்கு சிரிப்பா இருக்கும். நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க? நான் 10 லட்சம் அப்படின்பாரு. நான் 3 லட்சம். 2 பேரும் ஒன்னா தான் படுத்துருக்கோம் பாரு. 2 பேருக்குமே தலகாணி இல்ல, போர்வை இல்ல, பாய் இல்ல, ரோட்ல நல்லா ஊட்டி விட்டுருவோம். அதாவது ஒட்டுமொத்த துணியாவுடைய வாழ்க்கை இதுதான். தெரிஞ்சுக்கோ. 2 துணி கப்பல் துணி மாதிரி கட்டிட்டு தெருவில் படுத்துக்கிறீல்ல, இதுதான் உன்னுடைய அசல். இதுதான் உன்னுடைய யதார்த்தம். இதுதான் மனித வாழ்க்கை. இதையெல்லாம் புரிய வைக்கிறது அற்புதமான இடம் வந்து முஸ்தலிஃபா. முடிஞ்சு பஜ்ர் வரை இருந்துட்டு பஜ்ர் தொழுதுட்டு நல்லா வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடியே துவா செஞ்சுட்டு அங்கிருந்து கிளம்பி மினாவுக்கு வந்துருவோம். நேரம் ஆயிடுச்சு. பிறை 10. இன்னைக்கு 4 வேலை செய்ய போறோம். ஒரு வேலை பெரிய சைத்தான்னு போய் அங்க கல்லடிக்க போறோம். 70 கல் ஏற்கனவே பையில வச்சிருக்கிறோம். அதுல 7 கல்லு மட்டும் எடுத்து அந்த பெரிய சைத்தானை அடிக்க போறோம். அடிக்கிற நேரம் ஃபஜ்ர் டு ஃபஜ்ர் அடிக்கலாம். ஆனாலும் சிறந்தது ஜவாலுக்கு பின்னாலே அடிப்பது. முதல் நாள் இந்த அரசாங்கம் வந்து காலையில நேரா துருவும். அதான் ஃபஜ்ர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபஜ்ர் டு ஃபஜ்ர், அடுத்த நாள் ஃபஜ்ர் வரைக்கும் அடிக்கிறதுக்கு நேரம். ஃபஜ்ர் டு ஃபஜ்ர். ஆனா சில நூலாசிரியர்கள் அதை சவாலுக்கு பிறகு சிறந்தது என்று சொன்னாலும் சவுதி அதை விடுற மாதிரி இல்லை. உங்களுக்கு அந்த பக்கம் கேட்டே ஓப்பன் ஆகாது. நேரா போய் கல்லடி அனுப்பிச்சு விட்டுருவான் காலையில 7 மணிக்கு. அதனால போய் 7 கல் எடுத்து பெரிய சைத்தான் போற வழியில தான் இந்த சின்ன சைத்தானும் ஒண்ணு இருக்கும், அப்புறம் நடு சைத்தானும் ஒண்ணு இருக்கும். அவங்களுக்கு போறப்ப அடிக்க கூடாது. கல்லு தான் நம்மள்ட்ட நிறைய இருக்குது. அடிக்க சொல்றப்ப தான் அடிக்கணும். இந்த அன்னைக்கு இந்த பெரிய சைத்தானுக்கு மட்டும்தான். வேணா சொல்லி வச்சுட்டு போங்க, உடனே நாளைக்கு கவனிச்சுக்கிறேன். இப்போ நம்ம நேரா அங்க பெரிய சைத்தானுக்கு போறோம். 7 கல் அடிக்கிறோம். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அப்படின்னு வீசின உடனே தல்பியாவை ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தல்பியாவை ஓதவே கூடாது. அதுக்கு பக்கத்துல போன உடனே தல்பியாவை நிப்பாட்டிடணும். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் ரஹ்மன் லிஷைத்தான் வ ரிதர் லிர்ரஹ்மான் இதெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹும்ம ஜஅல்
ரப்ப மக்ஃபூரா வஸஅரிய மஷ்கூரா, என்னுடைய பாவம் மன்னிக்கப்படணும், என்னுடைய எல்லா அமல்களும் கபூல் ஆகணும், அதையெல்லாம் சொல்லி கல்லுல அடிச்சு போட்டு 7 சைத்தானுக்கு அடிச்சு போட்டு அங்க உடனே நின்று துவாவெல்லாம் செய்ய வேண்டாம். டக்குன்னு பெரிய சைத்தானுக்கு அடிச்ச உடனே திரும்பிடணும். கல்லு 10 பையில இருந்து எடுத்துங்க, கீழே இருந்து எடுக்க கூடாது. ஹதீஸ்ல அப்படி வருது. சட்ட ஆசிரியர்கள் அதை எழுதியிருக்காங்க. கீழே உள்ள கல்லு மக்பூலாகாத ஹஜ்ஜுக்கு அடையாளமாக கூட போயிருன்றாங்க. அதனால யாராவது மிஸ் பண்ண கல்லெல்லாம் எடுத்து அடிக்க கூடாது. சரி, ஒருவேளை இந்த ஜம்ரத் என்கிற 10வது நாள் செய்கிற இந்த காரியத்தை விட்டுட்டா குர்பானி கொடுக்கணும் தண்டத்துக்காக, அதாவது குற்ற பரிகாரமாக பெனாலிட்டி. 2வது வேலை குர்பானி கொடுக்கணும். கொடுத்துருக்கிறத ஏற்பாட்டை போன் பண்ணி கேட்கணும், அல்லது நாமளா அறுக்கிறதா இருந்தா அதை நிறைவேற்றணும். 2வது கடமை இன்னைக்கு குர்பானியுடைய கடமை. பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லி அறுத்து அல்லாஹும்ம ஹாதா மின்க லக, இது உன்னிடமிருந்து யா அல்லாஹ் உனக்கே, உன்பக்கவே மின்க வ இலைக்க என்று சொல்லி நியத்தோடு அறுத்து முடிச்சிருவோம். அடுத்து தலைமுடி எடுத்துருவோம். தலைமுடியை டென்ட்ல எடுக்கிறது தான் நல்லது. 2 ஹாஜி அவர்கிட்ட ஒன்றை கொடுத்துருங்க, நீங்க ஒன்றை கொடுத்துருங்க, உனக்கு நீ மொட்டை எனக்கு நான் மொட்டை அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா சில பேர் இந்த வழியில அபசிகள் இந்த நீகுரோவெல்லாம் நிற்பான், கத்தி கையில வச்சுக்கிட்டு 2 ரியாலுக்கு அடிக்கிறப்பா. கடைக்கு போனா 10 ரியால் ரொம்ப சீப்பா இருக்குன்னு கொண்டு தலையை கொடுத்தீங்கன்னு வைங்க, கொஞ்சம் விவகாரம் ஆயிரும். அது தெரியுமல்ல அபசி நீகுரோ எப்படி இருப்பான்னு. எங்க டென்ட்ல ஒரு ஆட்சி போய் தலையை கொடுத்துட்டு 2 ரியால் சீப்புன்னு உட்காந்துட்டாரு. பாதி மண்டை எடுத்திருப்பான். போலீஸ்கார வந்தவொடனே விட்டுட்டு போயிட்டான். அவன் அன்ஆத்தரைஸ்டு, அவங்க எல்லாம் சட்டப்பூர்வமா அனுமதி வாங்காதவங்க. போலீஸ் வர்ற வரையும் தான் முடி வெட்டுவான். அவன் பாதியில விட்டு போட்டு அவன் ஓடிட்டான். நம்ம ஆட்சி வேற கட்டிங் ஸ்டைல்ல வர்றாரு. மக்கள் வேற மாதிரி இருக்குது, என்னமோ வேற சமூகத்து மாதிரி இருக்குது. அந்த மாதிரி பாதி மண்டை கரண்டி பாதி மண்டி, அதை ஏன் கேட்குறீங்க? இதுல விட்டுட்டு போயிட்டான். அதாவது டென்ட்ல இருக்கிறவங்களே மாறி மாறி அவர்களுக்குள் அடித்துக் கொள்வது, மொட்டை அடித்துக் கொள்வது நல்லது. மொட்டை அடிக்க அமர்ந்து அல்லாஹ்விடத்தில் துஆவும் செய்ய வேண்டும். அல்லாஹும்ம ஹாதிஹி நாசியத்தி பியதிக அல்லாஹும்ம ஜஅல் பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா, ஒவ்வொரு முடிக்கும் எனக்கு நன்மையை கொடு, ஒவ்வொரு முடிக்கும் என் அந்தஸ்தை உயர்த்து. யாரெல்லாம் தலைமுடி வெட்டுகிறார்களோ, யாரெல்லாம் மொட்டை அடிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் யாரெல்லாம் நீ மன்னிச்சுன்னு சொல்லிடுவோம். கல்லடிச்சு முடிஞ்சு குர்பானி முடிஞ்சு தலைமுடி எடுத்து முடிஞ்சு அதுக்கப்புறம் 4வது ஒரு செயல் இருக்கு. இது அடுத்த 3 நாள் மக்ரிபுக்குள்ள பண்ணணும். 10, 11, 12 மக்ரிபுக்குள்ள பண்ணணும். அதாவது மக்காவுக்கு போகணும். போய் மினாவில் இருந்து தவாஃபும் சஅயும் செய்யணும். உம்ரால செஞ்ச மாதிரியே, ஆனால் கொஞ்சம் மாற்றம். இப்ப ஆல்மோஸ்ட் நீங்க 90% இஹ்ராம்ல இருந்து வெளியே வந்துட்டீங்க, நார்மல் ட்ரெஸ்க்கு மாறிட்டீங்க. இதெல்லாம் முடிஞ்ச உடனே ரொம்ப விளக்கமா சொல்ல முடியல. இன்னும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் உலமாக்கள்கிட்ட கேட்டுங்க. 90% இஹ்ராம் முடிஞ்சிருச்சு. நார்மல் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீங்க நேரா போய் மக்காவிலே அவர்கள் தவாப் செய்ய வேண்டும். தவாப் செய்யணும். அசத்து சொன்ன மாதிரி 2 ரக்காயத் அங்க தொழுகணும். தொழுது முடித்து விட்டு சபா மருவாவிலே போய் அங்கே சபா மருவாவிலே தொங்கட்டும் ஓடி விட்டு அதுக்கப்புறம் முடியல. நீங்க உம்ரால வெட்டுற மாதிரி இன்னொரு தடவை எடுக்காதீங்க. ஏற்கனவே அங்க மொசை போட்ட மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப போய் ஏதாவது பண்ணா ஆக தவா 2 ரக்காத், அதுக்கப்புறம் சஃபா, இவைகளை இதுக்கு பேர் தவாஃபு ஜியாரா. இது ஃபரலான தவாப். இது இல்லைன்னா ஹஜ் கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த தவாஃபு செய்யும் போது பிறை 10, 11, 12 அன்னைக்கு செய்யும் போது நம்மளுக்கு இஹ்ராம் இல்லை. அதே மாதிரி இந்த குதிச்சு 3 சுத்துல ஓடணும் நாங்கள்ல, அதுவும் இல்லை. ரமல்னு சொல்லுவோம், அது இல்லை. இந்த துணியை இப்படி வலது பக்கம் ஷோல்டர் தெரிகிற மாதிரி நகை சொன்னாங்கல்ல, அதுவும் இல்லை. இதெல்லாம் எதுவுமே இல்லை. எந்த தவாப்புல? ஹஜ்ஜினுடைய தவாப்புல இஹ்ராம் இல்லாத நார்மல் ட்ரெஸ்ல தான் இதை பண்ண போறோம். அதே மாதிரி முடிச்சுட்டு தலைமுடி வெட்டுறதும் கிடையாது. இதை முடிச்சோம்னா ஏறத்தாழ ஹஜ்ஜு முடிஞ்சிடும். பிறை 11, 12 2 நாள் கல்லெறிகிற வேலை மட்டும்தான் இருக்கு. 3 சைத்தானுக்கும் எறியணும். பரக்கத்தா 7 கல்லு. சின்னதுக்கு 7, நடு சைத்தானுக்கு 7, பெரிய சைத்தானுக்கு 7, 3 21. 12வது நாள் அதுக்கு அடுத்த நாள் அதே மாதிரி 21. மீதி நேரமெல்லாம் 5 வகுப்பு தொழுக வேண்டியது, வேற வேலையெல்லாம் இல்லை. சும்மா திக்கிறது திலாவத்துன்னு ஏதாவது ஈடுபடலாம். இப்போ எவ்வளவு பேர்ல முடிஞ்சிருக்கு?
21, 21, 42, ஃபர்ஸ்ட் நாள் 7, 49, மிச்சம் 21 கல் இருக்கு. 13வது நாள் தக்கனா அடிக்கிறதுக்காக அந்த கல் பெரும்பாலும் எங்க 80-85% காலி ஆயிருது. பிறை 12 அன்னைக்கு மக்ரிபுக்குள்ள வெளியே போயிடணும். மக்ரிபுக்கு உள்ள இருந்தீங்கன்னா மறுநாள் தக்கிறது வாஜிபாயிரும். அதனால அவங்கவுங்க படுற பாடு பார்க்கற மத்தியானத்துல இருந்தே வெளியே மிஸ் ஆயிட்டா உள்ளே தங்கணும். அடுத்த நாள் அங்க அவன் அது இது சாப்பாடு விப்பாடு அண்டா குண்டா சட்டி எல்லாம் போயிடும். அதனால 13வது நாள் பெரும்பாலும் இருக்கிறது இல்லை. ஆனா சுடத்தான முறைப்படி இருக்கலாம்ங்கிறது வேற. கயிறு 13 அன்னைக்கு இருக்க வேண்டியது வரும். இருந்தா அந்த 21 கல் யூஸ் ஆகும். இல்லைன்னா எங்கேயாவது போட்டு வந்துட வேண்டியதுதான். 12 மக்ரிபுக்கு முன்னாடி நம்ம வெளியேறிடுவோம். இது ஜம்ரத்துகள் 3 ஜம்ரத்துகளையும் சரியா செய்யணும். நான் சொன்ன இந்த தவாஃபு மட்டும் அசுத்தமான பெண்கள் அவர்கள் சுத்தமாகும் வரை தள்ளி வைத்துக் கொள்ளலாம். இந்த 12 கல்லறியதுக்கு மக்ரிபுக்கு வெளியே போவாங்கன்னு சொன்னேன். ஆட்சியெல்லாம் கவனிக்க. அடுத்த மாசம் இன்னைக்கு மக்ரிப் தான். 14 அங்க பக்ரீத், 17 பிறை 11, இன்னைக்கு 18. இப்பதான் இந்த மக்ரிபில தான் நீங்க மினாவை விட்டு இன்னைக்கு வெளியே வருவீங்க. ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன். இந்த கல்லு எரிய போக முடியல, நடக்க முடியல அப்படின்னு முடிஞ்ச வரையும் அவங்களா போகணும். வண்டியில உட்கார்ந்தாவது போங்க. ரொம்ப முடியலன்னா யாருக்கையாவது கொடுத்து விடலாம். வயசான அம்மா இருக்குது, மகன்கிட்ட கொடுத்து விடுது. சில நேரம் மனைவிமார்கள் ஏதாவது முடியலைங்கிறாங்க. பெண்கள் இரவிலும் கண்டறியலாம். அது நல்லதும் கூட அவங்களுக்கு. சரி போய் எரிய கொடுக்கலாம். நீங்க சும்மா நல்லா இருக்காரு ஜம்முன்னு, எனக்கு பதிலாக நீங்க அடிச்சுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. அவங்களாம் கரெக்டா அடிப்பாங்களான்னு தெரியாது. எங்க கூட அச்சுக்கு வந்தப்போ ஒரு செய்தி சொல்லி ஆகணும். எங்க கூட ஒருத்தர் அச்சுக்கு வந்திருந்தார். எல்லாரும் 12 அன்னைக்கு வெளியே ஒரு அவசரத்துல நிறைய பொம்பளைங்க, ஒரே ஒரு பையன் ஆகும். அவர்கிட்ட 21 கல்லையும் கொடுத்துட்டாங்க. ரொம்ப செலவாங்கிற பேர்ல அடிச்சுட்டான் அப்படின்னு. இன்னும் இந்த பொம்பளை ஆயிஷாங்கிற பேர்ல அடிச்சுட்டான். அவன் ஒரு பெரிய கட்டை பையில கல்லு போட ஆரம்பிச்சான். எல்லாரும் 21 கல் எல்லாம் கொடுத்தா 3 சைத்தா பேர. இவன் மத்தியான நொகுருக்கு கல்லு வாங்கிட்டு இருக்கான். போடு போடு போடு. கட்டை பையில பாதி பைய கல்லு, நெசமா பூரா கல்லு. அதுல என்ன செய்யணும், என்ன செய்வது தெரியாது. ஒரு சைத்தான் கடிக்கவே முடியாது. ரெண்டாவது பேப்பர்ல பேர் எழுதி வச்சிருக்கான். அப்துல் காதர், முசலமா, ஆயிஷா பூரா எழுதி வச்சு அடிச்சாலும் ஒவ்வொருத்தருக்கு பேர்ல 7 அடிச்சாலும் 3 சைத்தானுக்கு அடிச்சாலும். நீ ஒரு வேலை செய்ப்பா, நாளைக்கு வரை இருந்து நைட்டு பூரா அடிச்சா ஓரளவு இல்லை. நான் மகளுக்குள்ள நான் வெளியே போகணும். 7 கல்லு அடிக்கிற நாங்களே வெளியே போக முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். நீ இவ்வளவு ஒரு சமுதாயத்தோட கல்ல கட்டப்பையில வச்சிருக்க, நீ வெளியே போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைப்பாட்டா. இல்ல போக வேண்டாம். கடைசியில என்னாச்சு தெரியுமா? போனவங்களுக்கு எல்லாம் தெரியும். அச்சுக்கு போனவங்களுக்கு இந்த கல்லறியல் இடத்துக்கு மேல ஒரு பாடம் இருக்குது, ஒரு குபரி. மேல வந்துட்டான், எங்கேயோ சுத்தி கீழே ஏறி மேல வந்துட்டான். கட்ட பைய கையில பிடிச்சிட்டான். நல்லா கவனிங்க, பேப்பர் எடுத்தான் பாருங்க. யார் யாரெல்லாம் கண்ணு கொடுத்துட்டாரோ அவங்க பேரை பூரா படிச்சான். ஜனாபா அப்துல் காதர், ஜனாபா உம்மு சலமா, ஜனாபா ஆயிஷா எல்லாம் பண்ணி 3 சைத்தானு சட்டை போடா பிரிச்சு எடுத்துக்கோன்னு போட்டா பாருங்க. பாடத்துல இருந்து தொட்டுன்னு போட்டா கீழே. அது என்னவா, அவங்க 3 சைத்தானும் அவங்களா பிரிச்சுக்கணுமா? அது சட்டை போடாம பிரிச்சுக்கணுமா? அன்புக்குரியவர்களே, கல்லெறியது நம்ம தான் எறியணும். அப்படி இல்லைன்னா யாராவது நல்ல நம்பிக்கைக்குரிய, உதாரணமா மனைவி கணவனிடம், ஒரு தாய் தன் மகனிடம் இந்த மாதிரி தான் கண்டு கொடுத்தா ஒழிய சும்மா ஏதாவது ஏஜென்ட் வர்றாரு, வழிகாட்டி வர்றாரு, நமக்கு இருந்தே இருக்காரு கைடு அப்தாயிரத்துக்கு எல்லா கல்லையும் கொடுத்தா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால கல் அவரவர்களாக எரிய வேண்டும். இந்த மகரிபோடு நாம் வெளியே வந்து விடுகிறோம். இதோடு ஹஜ் கடமை முடிந்தது. இனி மக்காவிலே ஜியாரத்து செய்யப்படுகிற முக்கியமான இடங்கள், புனித மதீனாவும் மதீனாவிலே ஜியாரத்து செய்யப்படுகிற முக்கியமான இடங்கள், அவைகளை குறித்து மட்டும் ஹாஜிகளுக்கு நிறைவுரையில் ஹஜ்ரத் அவர்கள் விளக்கம் தருவார்கள். இவ்வாண்டு உலகம் முழுக்க ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய அத்தனை ஹாஜிகளையும் அல்லாஹ் அவர்களின் ஹஜ்ஜுகளை ஹஜ் மக்பூலாக ஆக்குவானாக, ஹஜ் மப்ரூராக ஆக்குவானாக. அவர்களெல்லாம் அந்த
சென்று பிறந்த பாதகனை போல திரும்பி வருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.